friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th standard physicsல chapter 1 electrostaticsல book back second Roman question answerல remaining 3 questions பார்க்கலாம். 10th question, 11th question, 12th question இந்த மூணும் தான் நம்ம இந்த இதுல பார்க்க போறோம். இப்போ 10th question பாருங்க, define electrostatic potential. இப்போ இது வந்துட்டு பேஜ் நம்பர் 26ல இருக்கு. நான் 26 எடுத்துக்கிறேன். இது பேஜ் நம்பர் 26ல இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டாப்பிக்கு மேலே டார்க் ஷேடரில் கொடுத்துருக்க லைன்ஸ் தான் இதோட ஆன்சர் அண்டு இதோட ஃபார்முலாவும் இதோட ஆன்சர். ஓகேவா? த எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல்னாலும் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல்னாலும் ஒன்று தான். எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் P இஸ் ஈக்குவல் டு த ஒர்க் டன் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு பிரிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி from infinity to the point P in the region of external electric field. இதோட டெஃபினிஷனை நான் ஒரு டயக்ராம் மூலிமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அட் அ பாயிண்ட் P, இதுதான் வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போ நம்ம இமேஜினேஷனில் ஒரு Pங்கிற பாயிண்ட்டை வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதான் பாயிண்ட் P. இதில் இருக்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலில் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இது வந்துட்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, ஒர்க் டன் பை அன் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் டு பிரிங் அ யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஃப்ரம் இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் P இன் த ரீஜன் ஆஃப் எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போது நான் வந்துட்டு ஒரு எக்ஸ்டர்னலாக ஃபோர்ஸ் கொடுக்குறேன். ஓகேவா? ஐ எம் கோயிங் டு கிவ் அ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். நான் எதுக்கு கொடுக்குறேன்னா, இன்ஃபினிட்டியிலேருந்து யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு இன்ஃபினிட்டியிலேருந்து நான் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி, அதாவது சேம் ஸ்பீடில் நான் Pங்கிற பாயிண்ட் வரைக்கும் நான் கொண்டு வரேன். ஓகேவா? அதுக்கு வந்துட்டு இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் ஒரு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கும். நான் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். I am going to give one external electric field. நான் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்க போகிறேன். அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா, இன்ஃபினிட்டியில் இருக்கிற யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ்னால் அதுக்கு +1 கூலும் இருக்கும். அதுதான் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை நான் இன்ஃபினிட்டியிலேருந்து பாயிண்ட் P வரைக்கும் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியில் நான் கொண்டு வர போகிறேன். அதுக்கோசரம் நான் வந்துட்டு இந்த ஃபோர்ஸ் கொடுக்குறேன், எக்ஸ்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாம். இப்போ இங்கே விபின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் இல்லைனா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லலாம். இட் இஸ் டினோட்டட் பை தி சிம்பிள் விபி. விபி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் P. நீங்கள் எங்கேருந்து தான் படிக்கணும், இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் P. இன்ஃபினிட்டிலேருந்து தானே நம்ம பாயிண்ட் Pக்கு கொண்டு வரோம். அதனால இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் P இப்படி தான் நீங்கள் படிக்கணும். கீழேருந்து தான் மேலே படிக்கணும். மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் P E வெக்டர் இன்ட்டு dr வெக்டர். ஓகேவா? இதுக்கு நான் ஒவ்வொன்றுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். விபி அப்படிங்கிறது எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் ஆர் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் மைனஸ் இன்டிகிரேஷன் ஆஃப், இப்போது இன்டிகிரேஷன் எதுக்கு போடணுன்னா, நம்ம டோட்டலாக சம் வந்துட்டு பண்ண போகிறோம். ஓகேவா? இன்டிகிரேஷன் ஆஃப் இன்ஃபினிட்டி டு த பாயிண்ட் P. நம்ம வந்துட்டு இந்த ஃபோர்ஸை இந்த யூனிட் பாசிட்டிவ் சார்ஜை ஒரு இன்ஃபினிட்டி பாயிண்ட்லேருந்து தான் நம்ம கொண்டு வர போகிறோம். அதனால தான் நம்ம இன்ஃபினிட்டியிலேருந்து பாயிண்ட் P வரைக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதை இப்படி போட்டிருக்கோம். E வெக்டர் அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டை குறிக்குது. இன்டூ dr வெக்டர், இங்கே இருக்க டிஸ்டன்ஸ் தான் r வெக்டர். ஓகேவா? அப்போது இது dr வெக்டர், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் r வெக்டர். 11th கொஸ்டின், வாட் இஸ் அண்ட் ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்? இது வந்துட்டு பேஜ் நம்பர் 31ல் இருக்குது. 31ல் இந்த கீழே ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் டார்க் ஷேடட் லைன்ஸில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதுக்கான டெஃபினிஷன் இதுதான். An equipotential surface is a surface on which all the points are at same electric potential. இப்போ நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் பேஜில் இருக்க இந்த டயக்ராம் பாருங்கள். இதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆல் பாயிண்ட்ஸ் இந்த சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர் ஆர் அட் சேம் பொட்டன்ஷியல். ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பியர் எடுத்துக்கிட்டோன்னா இது ஈக்வி பொட்டன்ஷியல் அப்படின்னா
இப்போது இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டுமே நம்ம எங்கே பாயிண்ட் வச்சாலும் அது ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஒரே பொட்டன்ஷியல் இருக்கும். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்குமே சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். லைக் இப்போது ஏக்கு என்ன பொட்டன்ஷியல் இருக்கோ அதுதான் பிக்கும் இருக்கும். அண்ட் எவ்ரிதிங் வில் ஹாவ் சிமிலர் பொட்டன்ஷியல், சேம் பொட்டன்ஷியல். ஓகே, அதுதான் இங்கே டெஃபினிஷன்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இஸ் a surface on which all the points are at the same electric potential. எலக்ட்ரிக் பொட்டன்ஷியலை வந்துட்டு இப்போது ஒரு பாயிண்டில் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு நம்ம போன கொஸ்டினில் தான் பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு வேளை அது ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் அந்த பாயிண்ட் இருந்ததுன்னா அதில் என்னென்ன பாயிண்ட் இருக்கோ அது எல்லா பாயிண்ட்டுமே சேம் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ 12th கொஸ்டின் பாருங்கள். வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்? இது வந்துட்டு பேஜ் நம்பர் 32ல் இருக்குது. பேஜ் நம்பர் 32ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அன் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸுங்கிற டாப்பிக்கில் 2 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பாயிண்ட்டையுமே இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சராக எழுதணும். இது ரொம்ப சிம்பிளான பாயிண்ட் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். த ஒர்க் டன் டு மூவ் அண்ட் சார்ஜ் Q between any 2 points A and B, W is equal to Q into VB minus VA. If the points A and B lie on the same equipotential surface, work done is 0 because VA is equal to VB. இதை நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்படி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இது ஈக்வி பொட்டன்ஷியல்னு நான் சொல்ல. ஓகேவா? இது ஈக்வி பொட்டன்ஷியல் இல்லை. நான் ஜஸ்ட்டு ரஃபுக்கு ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். நான் இங்கே ஒரு பாயிண்ட் ஏ வச்சுக்கிறேன், இங்கே ஒரு பாயிண்ட் பி வச்சுக்கிறேன். ஓகேவா? இது வந்துட்டு பாயிண்ட் சார்ஜ் Q. ஓகேவா? இப்போ நான் இந்த 2 பாயிண்ட் ஏ அண்ட் பிக்கு நடுப்புற இந்த Qங்கிற பாயிண்ட் சார்ஜை நான் மூவ் பண்ண போகிறேன். அப்போது அதுக்கு வந்துட்டு நான் சர்டைன் ஒர்க்கு நான் வந்துட்டு கொடுக்கணும். ரைட்? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போது நான் இந்த Qங்கிற பாயிண்ட் சார்ஜை ஏ அண்ட் பி பாயிண்ட்டுக்கு நடுப்புற மூவ் பண்ணும்போது நான் ஒரு ஒர்க் டன். I have to do a work. So that work will be equal to Q into VB minus VA. Generally, work oda formula W is equal to Q into V. Okay va? இதுதான் formula. அப்போ W is equal to Qங்கிறது இங்கே சார்ஜ் குறிக்குது. இங்கே Qங்கிற சார்ஜ் தான் இருக்குது. VB minus VA ஏன்னா இங்கே 2 பாயிண்ட் நம்ம எடுத்திருக்கோம். ஃபைனலும் இருக்குது, இனிஷியலும் இருக்குது. அப்போ ஃபைனல் மைனஸ் இனிஷியல், VB மைனஸ் VA. அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நான் ஒரு பாயிண்ட் சார்ஜை 2 பாயிண்ட்டுக்கு நடுப்புற மூவ் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒர்க் டன். சப்போஸ் நான் ஒரு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் இது செய்கிறேன். இப்போது இதே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். இது ஒரு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இதில் வந்துட்டு நான் இந்த Qங்கிற சார்ஜை ஏ அண்ட் பிக்கு நடுப்புற நான் மூவ் பண்ணேன்னா ஒர்க் டன் வந்துட்டு 0வாக இருக்கும். ஏன்னா இப்போ இந்த இதை பாருங்கள், நான் இது ஏ இது பி, இதை வந்துட்டு நான் ஏக்கும் பிக்கும் நடுப்புற ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இது வந்துட்டு ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். ஓகேவா? ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே எப்படி ஒர்க் டன் இருக்குன்னா, இப்போ இங்கே Q இன்ட்டு V தானே, இது ஜென்ரல் ஃபார்முலா Q இன்ட்டு V, ஒர்க் டன்னோட ஃபார்முலா. அப்போ இங்கேயும் Q தான் சார்ஜ் இருக்குது. V பொட்டன்ஷியல் பாருங்கள், ஏலையும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும், பிலையும் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். இப்போ நம்ம VB மைனஸ் VA அப்படின்னு போட்டோம்னா, இப்போது சப்போஸ் நான் B வந்துட்டு 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா ஏக்கும் 2வாக தான் இருக்கும். ஏன்னா அதோட பொட்டன்ஷியல் ஈக்குவல் இல்லையா? அப்போது Q இன்ட்டு 2 மைனஸ் 2 நம்மளுக்கு என்ன வரும்? ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது 0. சேம் இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 0 வந்துடும். அப்போ Q இன்ட்டு 0 வந்துட்டு நம்மளுக்கு 0. அதுதான் ஒர்க் டன் 0 எப்போ ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் இருக்கும்போது. ஓகே, இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் நார்மல் டு அன் ஈக்வி பொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். இஃப் இட் இஸ் நாட் நார்மல், தென் தேர் இஸ் அ காம்பனண்ட் ஆஃப் அ ஃபீல்ட் parallel to the surface. Then work must be done to move a charge between 2 points on the same surface. This is contradiction. Therefore, the electric field must always be normal to the equipotential surface. இதுக்கு நான் இப்போது டயக்ராம் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். The electric field is normal to the equipotential surface. இப்போ நான் இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இது நார்மல்னா பர்பண்டிகுலர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நார்மல்னா பர்பண்டிகுலர். அப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு நான் எப்படி நார்மல் வெக்டர் வரைய முடியும்? இப்படி வரையலாம். ஓகேவா? இதை வந்துட்டு இப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷீட்டுக்கு நீங்கள் பர்பண்டிகுலராக வரையணுன்னா இப்படி வரைவீங்க இல்லையா? இப்படி வரைவீங்க. அதுதான் இங்கே இப்படி வரைஞ்சிருக்கேன். ஓகேவா? இப்போது இதுக்கு நார்மல் இதுதான்.
சப்போஸ் இந்த சர்ஃபேஸ்க்கு இப்போ நான் ஒரு சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, இது நாட் நார்மலாக இல்லை அப்படின்னா, பர்பண்டிகுலராக இல்லை அப்படின்னா இப்படி இருக்கும். ஓகேவா, நான் இப்படி வச்சுருப்பேன். இது எப்படி இருக்குது, இந்த ஷீட்டுக்கு பேரலாக இருக்குது. இப்போது நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் இந்த சர்ஃபேஸ்க்கு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இது பேரலாக இருக்கிறதுனால என்னால் எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண முடியாது. இது பேரலாக இருந்தால் நான் ஒர்க் டன் கால்குலேட் பண்ண முடியாது. ஒர்க் டன் கால்குலேட் பண்ணலைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண முடியாது. அப்போது இது வந்துட்டு ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஓகே, இது வந்துட்டு ஒரு ஃபால்ஸ் ஐடியான்னு சொல்லிடலாம். ஓகேவா, இது வந்துட்டு ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஓகேவா, therefore the electric field must always be normal to the equipotential surface. நார்மலாக இருந்தால் தான் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் நார்மல் டு த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ். அதனால் எப்பயுமே நம்ம பர்பண்டிகுலராக இருந்தால் தான், இந்த சர்ஃபேஸ்க்கு பர்பண்டிகுலராக இருந்தால் தான் நம்மளால் ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியும். ஒர்க் டன் கண்டுபிடிச்சா தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியும். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்னா அந்த இது இந்த ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸ்க்கு பேரலாக தான் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும். சிம்பிளாக என்ன சொல்லணும்னா, இப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்துட்டு எப்பயுமே நார்மலாக தான் இருக்கும். ஈக்விபொட்டன்ஷியல் சர்ஃபேஸில் நார்மலாக தான் இருக்கும். நார்மல்னால் பர்பண்டிகுலர். ஓகேவா, இது எப்பயுமே பேரலாக இருக்காது. சப்போஸ் இது பேரலாக இருந்ததுன்னா என்னால் ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியாது. ஒர்க் டன் கண்டுபிடிக்க முடியலன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டும் இருக்காது. அதாவது இப்போது இப்படி இருக்கும்போது இது கொஷின்ஸ் இன்றைக்கி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஐ வில் ஷேர் ரிப்ளை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.